ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம எல்லாத்துக்கும் என்னெல்லாம் பிடிக்கும் அப்படின்னா, நம்மளை ஒருத்தவங்க வந்து அட்டென்ஷன் கொடுக்கணும், நம்மளை ஒருத்தவங்க கேர் பண்ணணும், நம்மளை வந்து அப்ரிஷியேட் பண்ணணும், நம்மளை அன்கண்டிஷ்னல் லவ் பண்ணணும். இந்த மாதிரி லவ் நீங்கள் உங்களே பண்ணால் எப்படி இருக்கும்? நம்ம மேக்ஸிமம் லவ் வந்து அவுட்டர் வேர்ல்டில் தான் தேடிட்டு இருக்கிறோம். ஆனால் நம்ம இதை மறந்துடுறோம். அவுட்டர் வேர்ல்டு ஒன்லி நம்மளோட ரிஃப்ளெக்ஷன் தான், நம்ம இன்னர் வேர்ல்டோட. மற்றவங்க நம்மளை அன்கண்டிஷ்னலாக லவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளே ஃபஸ்ட்டு லவ் பண்ணணும். அப்போ தான் நீங்கள் லவ் அட்ராக்ட் பண்ணுறதுக்கு கேப்பபிளாக இருக்கிறீங்கன்னு அர்த்தம். லவ்வில் நிறைய சக்தி இருக்குது. உங்களுக்குள்ளே லவ் அன்கண்டிஷ்னலாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டிவைன் பவர் கூட கனெக்ட் ஆயிடுவீங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களை லவ் பண்ணுறது கற்றுக்கணும். அதனால இன்றைக்கி நம்ம செல்ஃப் லவ் பற்றி தான் பார்க்க போகிறோம். செல்ஃப் லவ்னால் என்ன, ஏன் இது எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்? நீங்கள் உங்களே லவ் பண்ணுறீங்களா? திங்க் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் உங்களே லவ் பண்ணும்போது நீங்கள் உங்களை அக்செப்ட் பண்ணுவீங்க, உங்களை அப்ரிஷியேட் பண்ணுவீங்க, உங்களை கேர் பண்ணுவீங்க, உங்களோட ஒவ்வொரு ஹாப்பினஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்க. நீங்கள் உங்களை லவ் பண்ணும்போது செல்ஃபிஷ்தனமாக லவ் பண்ணக்கூடாது. இப்போது நான் வந்து வெயிட் கெயின் பண்ணால் தான் எனக்கு என் மேலே லவ் வரும், இல்லைன்னா வெயிட் லாஸ் பண்ணால் தான் எனக்கு என்னை பார்க்க பிடிக்கும், அப்போ தான் என்னால் என்னை லவ் பண்ண முடியும். எனக்கு ஒரு பர்டிகுலர் ஜாப், நான் ஆசைப்படுற ஜாப் கிடச்சா நான் லவ் பண்ணுவேனே, இல்லை நான் ஆசைப்படுற எனக்கு ரிலேஷன்ஷிப் கிடச்சா நான் எனக்கு என் மேலே லவ் வரும் அப்படின்னு சொன்னால் அது வந்து செல்ஃப் லவ் கிடையாது. நீங்கள் எந்த ஒரு விஷயமே வந்து எதிர்பார்க்காம பண்ணிங்கன்னா தான் அது செல்ஃப் லவ் ஆர் அன்கண்டிஷ்னல் லவ். நம்ம நிறைய பேர் செல்ஃப் லவ்னு சொல்கிறோம், ஆனால் செல்ஃப் லவ் எப்படி பண்ணுறதுனே நமக்கு தெரியாது இல்லையா? நம்மளவே அக்செப்ட் பண்ணாதது, நம்மளே வந்து மற்றவங்க கூட கம்பேர் பண்ணுறது, நெகட்டிவ் செல்ஃப் டாக் பண்ணுறது, இதெல்லாமே செல்ஃப் லவ்வாக? அப்புறம் நம்ம என்ன திங்க் பண்ணுவோம் அப்படின்னா, ஏன் யாருமே என்னை லவ் பண்ணுறதில்ல? அதுக்கு ரீசன் இந்த உலகம் கிடையாது, அதுக்கு ரீசன் நீங்கள் தான். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு செல்ஃப் டாக் தான் உங்களோட ஃபிசிக்கல் ரியாலிட்டியை க்ரியேட் பண்ணிகிட்ருக்கு. நீங்களே உங்கள்கிட்ட கேளுங்க, நீங்கள் நிஜமாலே உங்களை லவ் பண்ணுறீங்களா? நீங்களே உங்களை லவ் பண்ணலை அப்படின்னா மற்றவங்கள்ட்ட நீங்கள் எப்படி எதிர்பார்க்குறீங்க அவங்க வந்து உங்களை லவ் பண்ணணும், உங்களை கேர் பண்ணிக்கணும்? அப்புறம் எப்படி வந்து மற்றவங்க உங்களை தேடி வருவாங்க, உங்கள்கிட்ட அட்ராக்ட் ஆகுவாங்க? ஆனால் நீங்கள் எப்போ செல்ஃப் லவ் ஸ்டார்ட் பண்ணிடுறீங்களோ, எப்போ நீங்கள் உங்களை செல்ஃப் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறீங்களோ அப்போ எல்லாருமே உங்கள் சரௌண்டிங்லேயே இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா நீங்கள் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க. நீங்கள் யார்கிட்டையுமே வந்து டிபெண்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க உங்களோட ஹாப்பினஸ்க்காக. உங்களோட ஹெல்த், உங்களோட வெல்த், உங்களோட ரிலேஷன்ஷிப் எல்லாமே வந்து இம்ப்ரூவ் ஆயிரும். லைஃப்பில் நீங்கள் நினைக்கிறது எல்லாமே வந்து நீங்கள் ஈஸியாக மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். அது ஏன் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? ஏன்னா உங்களோட ஃபீலிங்ஸ், உங்களோட செல்ஃப் கான்செப்ட், உங்களோட தாட்ஸ், உங்களோட வைப்ரேஷன் எல்லாமே சேஞ்ச் ஆயிரும். அந்தளவுக்கு செல்ஃப் லவ் ரொம்ப பவர்ஃபுல். இப்போது நம்ம செல்ஃப் லவ் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, அண்டர்ஸ்டாண்ட் யுவர் செல்ஃப். நீங்கள் உங்களை லவ் பண்ணுறதுக்கு நீங்கள் உங்களை ஃபஸ்ட்டு டீப்லி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். எப்படி வந்து நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப் போகிறதுக்கு முன்னாடி அந்த பர்சனை நம்ம டீப்லி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணுறோமோ சேம் அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு நம்மளே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நம்மளோட திங்கிங், நம்மளோட பேஷன், நம்மளோட ஹாப்பினஸ் எல்லாமே நம்ம ஃபீல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இதெல்லாம் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, நம்ம மற்றவங்களை எப்படி ட்ரீட் பண்ணுறோம், நம்ம மற்றவங்கள்ட்ட எப்படி பேசுகிறோம், நம்மளோட திங்கிங் நம்மளை பற்றி என்ன இருக்குது, நம்மளோட பேஷன் என்ன, எந்த விஷயத்துக்கு நம்ம வந்து ஹாப்பி ஆகிறோம், எந்த விஷயத்துக்காக நம்ம சேட் ஆகிறோம், இதெல்லாம் நீங்கள் திங்க் பண்ணி பார்க்கும்போது நீங்கள் ஆக்சுவலி புரிஞ்சுக்குவீங்க நீங்கள் எப்படி இருக்கிறீங்க அப்படின்ட்டு, உங்களோட செல்ஃப் கான்செப்ட் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. செகண்ட் பாயிண்ட் வந்து அக்செப்ட் யுவர் செல்ஃப். நம்மளை தெரிஞ்சுக்கும் போது சில நல்லது இருக்கும், சிலது கெட்டது இருக்கும். ஆனால் நம்மளோட ஈகோ மைண்ட் இருக்கு இல்லையா, அது எப்போவுமே வந்து நமக்குள்ளே இருக்கிற நெகட்டிவை மட்டும் தான் பார்க்கும். நம்மளை மற்றவங்க கூட கம்பேர் பண்ணுறது. ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த உலகத்தில் யாருமே பர்ஃபெக்ட் கிடையாது, யார் லைஃப் இங்கே பர்ஃபெக்ட் கிடையாது. நம்ம எல்லாருமே ஒரே மாதிரி தான். நம்ம எல்லாத்தோட லைஃப்பில் வந்து ஹாப்பினஸ் இருக்கும், சேட்னஸ் இருக்கும், இன்செக்யூராக இருப்போம், நிறைய விஷயம் இருக்கும் இல்லையா? ஸோ அதெல்லாமே திங்க் பண்ணாமல் நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களே அக்செப்ட் பண்ணுங்கள். இந்த குவாலிட்டியெல்லாம் எனக்குள்ளே இருந்தாலுமே நான் வந்து என்னை லவ் பண்ணுறேன், நான் எனக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணணும். அப்போ தான் நீங்கள் உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாமே ஈஸியாக சேஞ்ச் பண்ண முடியும். தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, டூயிங் சம்திங் யூ என்ஜாய். கொஞ்சம் டைம் எடுத்து நீங்கள் உங்கள் பேஷனுக்கு டைம் கொடுங்க. அப்போ தான் உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த செல்ஃப் லவ் ஆட்டோமேட்டிக்காகவே வந்து இன்க்ரீஸ் ஆயிரும். எந்த விஷயத்தில் நீங்கள் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த விஷயத்துக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஃபோர்த் பாயிண்ட்டு பாசிட்டிவ் அஃபர்மேஷன். நீங்கள் டெய்லி மிரரை பார்த்து பாசிட்டிவ் அஃபர்மேஷன் கொடுங்க. லைக், யூ ஆர் ஸோ பியூட்டிஃபுல், உன்னை மாதிரி யாருமே இல்லை, ஐ எம் ஸோ ப்ரவுட் ஆஃப் யூ, யூ டிசர்வ் லவ் அண்ட் ஹாப்பினஸ். இதெல்லாம் பண்ண ஜஸ்ட் 2 minutes தான் ஆகும். உங்கள்கிட்ட 2 minutes கூடமா இல்லை? நீங்கள் 2 minutes கூட உங்களுக்காக கொடுக்க முடியாதா?
சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு ஃபீலிங்கே வரமாட்டேங்குது. ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள், ஃபீலிங் ஆட்டோமேட்டிக்காகவே வந்துடும் உங்களுக்கு. ஸ்டார்டிங்கில் நீங்கள் பண்ணுற ப்ராக்டிஸ் எல்லாமே உங்களுக்கு தப்பாக தான் தோணும். ஏன் அப்படின்னா நம்மளோட ப்ரோக்ராமிங் அந்த மாதிரி இருக்குது. நம்மளுக்கு மற்றவங்கள லவ் பண்ணி தான் பழக்கமே தவிர்த்து நம்மளே லவ் பண்ணி பழக்கம் கிடையாது. ஸோ நீங்கள் அதை ரிப்பீட்டட் பண்ணிகிட்டே இருக்கும்போது உங்களுக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காகவே நீங்கள் உங்களை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. அந்த ஃபீலிங்ஸ் ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்குள்ளே வர ஸ்டார்ட் ஆயிரும். 5th பாயிண்ட், இம்ப்ரூவிங் யுவர் செல்ஃப் எவ்ரிடே. நம்ம கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருந்தோம் அப்படின்னா நம்மளால கண்டிப்பாக க்ரோ பண்ண முடியாது. நம்ம எல்லாத்துக்குமே என்ன அப்படின்னா, நம்ம கம்ஃபர்ட் ஜோனில் இருந்து பழகிட்டோம். ஸோ கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே நம்ம மேலே ஒர்க் பண்ணால் மட்டும்தான் நம்ம எந்த ஒரு ஃபீல்டாக இருந்தாலும் நம்மளால் அதில் ப்ராக்ரெஸ் பண்ண முடியும். க்ரோ ஆகணும்னா உங்கள் கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே உங்கள் மேலே ஒர்க் பண்ணுங்கள். எப்போல்லாம் நீங்கள் உங்கள் கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே உங்கள் ஒர்க் செய்கிறீங்களோ, உங்கள் மேலே ஒர்க் பண்ணுறீங்களோ, நீங்கள் ஒவ்வொரு நாளும் பெட்டர் வெர்ஷனாக சேஞ்ச் ஆகிட்டே போவீங்க. அதுக்கப்புறம் செல்ஃப் லவ் ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு ஆயிரும். ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் டேக் கேர்.